ஹலோ கைஸ், நாம் தமிழ் கைஸ் ஆட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் கைஸ் ஆட போகிறோம். என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர், அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோவே போகல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜோக்கர் _91 கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு. ஐ மீன் என் பழைய சாம்சங் ஃபோன் இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓப்போ ஃபோனு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம போன வாட்டி லாஸ்ட்டாக ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ தான் போட்டோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. ஸோ லாஸ்ட்டாக ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போடும்போது கூட ஃபஸ்ட்டு மேட்ச்சே இதை தான் வந்துச்சு. ஸோ நான் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பழைய சாம்சங் ஃபோன் தான் எவ்வளோ ப்ரோவாக இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நிறையா பவர் கூட வாங்கியிருப்பேன், நிறையா லெஜெண்ட்ரி காஸ்டியூம்ஸு அதெல்லாம் வாங்கியிருப்பேன். இதுவும் ஒரு லெஜெண்ட்ரி தான், ஆனால் என்கிட்ட ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன தெரிகிறதுன்னா, நான் கண்டிப்பாக நியூவாக இருக்க மாட்டேன். போக போக எனக்கு நிறையா காயின்ஸ் கிடச்சா பவர்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். பட் ரொம்ப பவர்ஸ்லாம் வாங்க முடியாது, பாவம். ஏண்டா டேரெக்டாகவே போட மாட்டிங்களாடா? எதுக்கு அந்த மேலே பண்ணிட்டு போனான்? கிட்ஸில் அவனே தோற்று போயிட்டான், ஏதோ ஒரு ஓனா மினி வச்சுட்டு. ஸோ அப்பா, நம்ம எப்படியோ குவாலிஃபைட் ஆகிட்டோம் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில். இப்போது நம்ம செகண்ட் மேட்ச்சில் யார் குவாலிஃபைட் ஆகுது? ஜுராசிக் ரஷ். ஐயோ, இதுவா? இந்த நல்லாவா இருக்கும்? சரி, போய் தான் பார்ப்போமே. அடப்பாங்களா, என்னடா எனக்கு முன்னாடி 12 பேர் போயிட்டீங்க, நானும் வருவேன்டா. அம்மே இச்சிக்கிட்டு முன்னாடியே போயிட்டேன். அப்பா, எப்படியோ அதை தள்ளி விட்டு நம்ம முன்னாடி வந்துட்டோம். எதை மாடா இல்லை டைனோசரா? மாடு மாதிரி முட்டுது கைஸ். அம்மே ஏழை, என்ன இல்லை மாடு மேலே முட்டுறீங்க ஏழை? செத்தான். ஓகே, நம்ம ஐயோ தோத்துட்டோமே நினைக்கிறேன். ஐயோ ஏழை 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 கம்னு இரு. என்னடா டே, என்னடா தூக்கி போடுறீங்க? நான் என்ன பாலாடா தூக்கி போட்டு விளாட? அப்போ 3வது குவாலிஃபைடு, எப்படியோ 3வது குவாலிஃபைடு ஆகிட்டோம் கைஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபைடு யாராக இருப்பான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்ப்போம். ஓகே 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 சரி, ஓகே, இந்த மேட்ச் என்ன வருதுன்னு பார்ப்போம். சரிதான், இந்த போனாட்டி குரங்குத்தெல்லாம் பல்லாம் நினச்சேன். கடைசியில் குரங்குத்த பண்ணுறப்பெல்லாம் வேறு ஏதோ பட்டு கீழே விட்டேன். ஸோ அதனால கம்னே இருக்கு. ஆமாம், இந்த பவரை எடுக்க கொடுத்துருவாங்க. நம்ம பவர் போடணும்னு வாங்கினோம், அப்போ இதுக்கு போடவே மாட்டேங்குது. ஓ, பவர் போடுங்க சாரு. கீழே வந்துடுவாடா பாவிலாம், தள்ளி விட்டுருப்பாங்க. ஓ மை காட், இந்த நேரத்தில் தள்ளி விட்டு நம்மளே உடச்சிருப்பாங்க. ஸோ இப்போ செகண்ட் மேட்ச் வைக்க விளாட்டுவோம். ஆனால் இங்கே பார்ப்போம் யார் ஜெயிப்பான்னு. ஒய் ஷக்கலக்க பிபி. ஓகே, பார்ப்போம் என்ன. ஐயோ டே 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 என்னடா இப்படி அடிடுங்க எப்போ? அப்போ அந்த 4 பாக்ஸு ஒஞ்சிச்சு. என்னடா 5 பேர், ஒருத்த மட்டும்தான் அவுட் ஆயிருக்கானே. சரிதான், இப்போது ஒருத்தன் அவுட் ஆகிட்டான். சூப்பரு. இன்னும் இவங்க 3 பேர், இன்னும் 2 பேர் அவுட் ஆனால் போதும், நம்ம குவாலிஃபைட் ஆகிடும். ஓகே, ஏன்டா லாஸ்ட்லேயாடா உடையிற மாதிரி கொடுப்பீங்க? ஓகே ஓகே, இல்லை இப்போ வந்து பவரை போட்டலாமான்னு பார்த்தா நம்ம இந்த நேரத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கீழே வந்துருக்கோம். ஸோ கீழே உள்ள லைட் என்னடா, ஓ மை காட், தெரியா இந்த மாதிரி கொடுக்குறாங்க கைஸ்.
ஓகே 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 நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் கைஸ். இப்போ என்ன கஷ்டமாக கொடுப்பாங்களா? ஓகே 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 நோ 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 ஷிட் நம்மளே அவுட் ஆகிட்டோம். ஓகே கைஸ் இன்னொரு மேட்ச் ஆடுவோம். இதாவது ஃபைனல் மேட்சாக தான் இருக்க போகுது. எப்பட்றா எதுவுமே பண்ணாமல் இதை ஜெயிச்சிட்டான்ற காய்ச்சிங்க. சரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை பண்ணிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஐயோ இந்த ஆட் போல வேலையா? ஓகே ஐயோ லோடிங் ஆகிட்டுருக்கே. சரி எவ்வளோ நான் வெயிட் பண்ண முடியும்? ஓகே இப்போ இன்னொரு மேட்ச் ஆடி இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். நானா இல்லை வேற எவனாவது ஜெயிப்பானா இல்லை நம்மளா ஜெயிப்பானான்னு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு மேட்சே ஏதாவது நல்லதாக கொடுக்கவே மாட்டேங்க. சொல்லலை போன வாட்டியும் இதை தாண்டா கொடுத்தீங்க, இந்த வாட்டியும் இதே கொடுக்குறீங்களா? கேன கிளைமா ஆமாண்டா இது ஒரு கேனை தாண்டா. சும்மா வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு மேட்ச் கொடுக்குறேன். எப்படியாவது இல்லை ஃபஸ்ட்டு வரணும், இல்லை லாஸ்ட்டாக வந்தால் கூட பரவாயில்ல கைஸ். ஆனால் வர்றது தான் முக்கியம். எத்தனை பிளேஸில் வரோன்னு முக்கியம் கிடையாது, வந்தாலே எனக்கு முக்கியம்தான். இது வேற லைட்டாக குளிச்சாது. சரி வாங்க பார்ப்போம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், நம்ம இது விளாட்லாமான்னு ஸ்லாக் டவர் 99 ஆடலாமான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். யாரா இவன் தோத்துறவன் இவனுக்கே தெரிஞ்சு போச்சா? இன்னும் ஃபஸ்ட்டில் நிற்கிறேன். வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இந்த மாதிரி தோக்கணுன்னா எதுக்குடா விளாட வரீங்க? அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ருத்தா அவன் பேர். நம்ம அங்கே இருக்கோம். லாஸ்ட்டாக என் பழைய ஃபோனில் குட் பேட் அன்லி போட்டுறேன். அக்லிக்கு பதில் அன்லி போட்டேன். இந்த வாட்டி கூப்பி எதோ போட்டு விட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம்லே ட்ரெண்டாக இருக்கிறதுனா அது கூஃபி தான், கூஃபி செல். ஓகே போன வாட்டியும் இதே தான் கொடுத்தாங்க, இந்த வாட்டியும் இந்த தான் கொடுத்துருக்காங்க. என்னையா நடந்துக்க? ஆக்சுவலி நான் ஏன் கூஃபிக்கு பதிலாக கூப்பின்னு வச்சேன்னு தர்ற எனக்கே தோணுச்சுன்னு வச்சுட்டேன். ஏதோ வச்சுட்டேங்க. ஆக்சுவலி நான் சும்மா தான் வச்சேன். ஆக்சுவலி எனக்கு தோணுச்சுட்டா திடீர்னு, அதனால தான் கூஃபிக்கு பதிலாக கூப்பின்னு வச்சுட்டேன் தெரியாதனமா. சரி ஓகே கைஸ் பரவாயில்ல. சரி உங்களுக்கு எத்தனை பேர் கூஃபி அண்ணாவை தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஜெயிப்பேன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஆக்சுவலி நான் வீடியோ அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் உங்களால் பார்க்கவே முடியும், அது தெரியாமல் இருக்கேன். ஓகே இன்னும் லாஸ்ட்டு இல்லை குவாலிஃபைட் ஆகிடுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. டெய்லி தள்ளி விட்றாங்க கைஸ் நடுவில் நின்னே தள்ளி விடுங்களாடா. ஓகே 4வது பிளேஸில் நம்ம வந்திருக்கோம் கைஸ். இப்போது இன்னும் 2 பேர் வந்தோம். சொத்தேன் அவுட் ஆகிட்டான் பிள்ளை. பாவம். ஓகே அவுட்டால் 6 பேர் வந்துட்டோம். ஆனால் ஒருத்தன் பாவம் வந்துட்டான், ஆனால் தோற்று போயிட்டான். அப்படி குவாலிஃபைடா நான் ஓடிட்டு இருக்க மாதிரி காமிச்சது, அதனால நான் அப்படியே தோத்துட்டான்னு வச்சுட்டேன் கைஸ். ஓகே எவ்வளோ மினிட்ஸ் ஆயிருக்கு? 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே இட்ஸ் ஓகே, நம்மளும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நோனி தோனி நோனி நீ ஆனி நோனி நீ நானி தோனி டீ. ஓ மை காட் ஹனி ப்ளோப்பா. இல்லை பவர் போடணும், இல்லை வெயிட் பண்ணி போகணும், இல்லை பயங்கர காண்டாகுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா பவர் நம்ம வெயிட் பண்ணி நின்றுட்டு பவர் போடணுன்னா கீழே வந்துடும் நம்மளே. அதனால் பவரே போட வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த போன வாட்டி இதில் வந்துட்டு பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக பவர் போட்டேன். ஐயோ தோத்துறாதே கைஸ். எப்படின்னே தெரியல, கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ தோக்காமல் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே கைஸ். வாங்க
எல்லாருக்கும் ட்ராப்பு செட் பண்ணிடுவேன். கீழே இருந்து ஃபுல்லாக ட்ராப்பு செட் பண்ணிட்டுனா தானாக மேலே இருக்க 3 இதை முடிச்சுட்டு தானாக விழுவாங்க. என்னடா டேய் 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 குவாலிஃபைட் ஆகிட்டோம் கைஸ், எப்படின்னு தெரில. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். இன்னியோட நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதான் போகிறேன். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.